ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நார்ச்சத்து அதிகம் நிறைந்த தண்டுக்கீரை பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு காட்ட போகிறேன். முதல்ல தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த கீரையில் நார்ச்சத்து அதிகம் இருக்கிறனால வெயிட் லாஸ்க்கு நல்லா ஹெல்ப் பண்ணும். 1/2 டேபிள் ஸ்பூன் போல் கடுகு போட்டிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டிருக்கேன். போட்டு இது நல்லா பொரியட்டும். உளுந்து கொஞ்சம் செவந்து வரும்போது 2 வரமிளகா கிள்ளி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்திக்கலாம். வரமிளகா கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். வந்ததும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம், ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்டுக்கீரை நான் கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த கீரை எல்லாத்தையுமே நம்ம அதில் சேர்த்துடலாம். இந்த கீரை நம்ம அடிக்கடி சாப்பிடும்போது நம்மளோட பார்வை திறன் கொஞ்சம் தெளிவாக இருக்கும். கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு உடல்நலம் சீராகும். இப்போ வரைக்கும் நான் கீரையில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த கீரையை பார்க்கலாம். தண்ணி நான் இப்போ வரைக்கும் எதுவுமே சேர்க்கலை. அதிலே தண்ணி நல்லா விட்டு வரும். உங்களுக்கு தண்ணி தேவைன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா கீரையில் இருக்க தண்ணியே போதுமானதாக இருக்கும். இப்போ கீரையில் இருக்க தண்ணி எல்லாமே ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். கீரையில் இருக்க தண்ணி எல்லாமே ட்ரை ஆனதும் நான் 2 முட்டை உடைச்சி சேர்த்துருக்கேன். 2 முட்டை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். முட்டை கொஞ்சம் வேகணும். முட்டை ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டோம்னா போதும், நல்லா வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் போல் கைவிடாமல் இது போல் கிண்டி விட்டுக்கோங்க. முட்டை நல்லா வெந்ததும் இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். தேங்காய் துருவல் சேர்த்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் பச்சையாக சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த முட்டை, தேங்காய் எல்லாமே போட்டு சாப்பிடும்போது இந்த கீரை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கீரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.